லலிதா, மறுபடியும் செட்டி பானையோட சேர்ந்துட்டியா? என்னடா முறைக்கிற? ஏய், கொசுவை நசிக்கிறீங்க. அப்பா ஏன் மேலதான் தப்பு, அவன் மேல அந்த தப்பு இல்ல. ஐயோ அப்பா, அவர் எதுவும் செஞ்சிருக்காரு. ஏய், கொசு பறக்குதா? புடி. ஏய், கொசு பறக்கா. புடி புடி. ஏய் முத்து, வண்டி எடுத்துட்டு வா. ஆமா, வரும்போது ஏசியால கூட்டி வாங்க. போகும்போது வெயில்ல வண்டி தள்ள சொல்லுங்க. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. வண்டி ஸ்டார்ட் இருக்கு. जय आंजनेय, जय आंजनेय। மணியட்டும் மந்தகதிக்கம் முடியட்டும் ஆயுத மட்டும் மறையட்டும் மாணவ ஆட்டம் மாற்றங்கள் அடி வைங்க. அடிச்சிருவானா? அடி வாங்கி நிக்கிறீங்களா? சன பண்ணிடா. உங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறதா கடிச்சு கொதறிட்டுண்டா. ஜெய் ஆஞ்சனேயன்னு சொல்லிட்டு என் பல்லே உடைச்சு. ஐயா, சப்ப மேட்டர்னு கைய வச்சா அவன் ஜெய் ஆஞ்சனையான்னு வந்து எந்த பக்கம் இருந்து எப்படி வந்து அடிக்கிறான்னு தெரியலங்கய்யா. அடினா லேஸ்பட்ட அடி இல்லைங்க, எல்லாம் உள்காயம். அவன் அடிச்ச அடியில என் தலையில இன்னும் மின்முனி பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஐயா. வெக்கமா இல்ல அடிச்சிட்டு வாங்கடா. ஆஞ்சநேயர் போறானுமா பாருங்க. ஓடி போங்க எவன நிக்காதீங்க முன்னாடி. அந்த ஆஞ்சநேயர் பவர் என்னன்னு நான் பாக்குறேன். பொடிப்பாய. என்ன மச்சான், ரொம்ப டயர்டா வர, மசாஜ் பண்ணி விடவா? அடைச்சி ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்ல. ஏய் நில்லு. இன்னைக்கு யாரு கூட நான் சண்டை போட்டு வந்த? சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அப்புறம் அது என்ன காயம்? பைக்ல இருந்து கீழே வந்துட்டேன். என்னடா சொல்ற? பார்த்தா அப்படி தெரியலையே. யாரு கூட சண்டை போட்டுட்டு வந்து நம்மகிட்ட போய் சொல்றான்? வேற யாரா இருக்கும்? எல்லாம் அந்த பரமசிவத்தோட வேலையா தான் இருக்கும். உன்ன வெறும் நில பிரச்சனை மட்டும்தான் இருந்துச்சு, இப்ப பொண்ணு பிரச்சனையும் கூட சேர்ந்துருச்சு. உனக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? இங்க நீ இருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதனால நீ நாளைக்கே மதுரை கிளம்பு.
ஆமாப்பா, கொஞ்ச நாளைக்கு நீ மதுரையில மாமா வீட்ல போய் இருந்துரு. ஆமாமா வா மாமா வீட்டுக்கு போயிடலாம். இந்த சூழ்நிலையில உங்களை தனியா விட்டுட்டு போக சொல்றீங்களா? எக்காரணத்தை கூட உங்களை விட்டு நான் மதுரைக்கு போக மாட்டேன். எங்களை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, காப்பாத்துறதுக்கு ஆஞ்சநேயர் இருக்காரு. நீ முதல்ல மதுரைக்கு கிளம்பு. உங்களை காப்பாத்துற அதே ஆஞ்சநேயர் என்னையும் காப்பாத்துவாரு. யாருக்காகவும் எதுக்கும் பயந்து உங்களை விட்டு நான் போறதா இல்ல. வாடா. சரி வா. ஏங்க அநியாயத்துக்கு எதிரா போராடணும்னு என் பிள்ளைக்கு துணிச்சல் வந்துருச்சு. ஏய், என்ன ஓம் பிள்ளைங்கிற? நம்ம பிள்ளை. டேய் முத்து, ஐயா, இங்க வா. இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம். என்னாச்சு முத்து, என்னையா பண்ண? தெரியலம்மா. என்னாச்சுங்க? இது ஆஞ்சநேயா, இது ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா. ஐயோ, ஆஞ்சநேயர்ல ஒண்ணு இல்ல, அது நம்ம முத்து. சொன்ன கேளுங்க, ஆஞ்சநேயர் இல்லங்க, அது நம்ம முத்துங்க. பைத்தியம், அங்க நல்லா பாரு, அங்க நல்லா பாரு. அப்படிலாம் எதுவும் இல்ல, அதெல்லாம் உங்க கற்பனைங்க. அது நம்ம முத்துங்க. அந்த ராமதாஸ், அந்த நீ முதல்ல எங்கேயாவது போ. ஆஞ்சநேயா, போயா? அந்த ராமதாஸ் இருக்கான ராமதாஸ், அவன் தான் ஏதோ மாயமந்திரம் பண்ணி இந்த ஆஞ்சநேயர் இங்க அனுப்பி என்ன கொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்க கற்பனை. பாக்குறான். சும்மா இருங்க. அறிவில்லாத பைத்தியம் முத்து பையன், இனிமே வீட்டுக்குள்ள வந்தா பிச்சு கூட பிச்சு. எந்திரி, எந்திரி. தின்னு தின்னு சாக்கு முட்டை மாதிரி எந்திரிச்சு ஓடு. ஓட சொல்றேன். பைத்தியமா புடிச்சு போச்சு உங்களுக்கு. என்னாச்சு இவருக்கு? அம்மா, ஐயாவுக்கு என்னமோ ஆயிப்போச்சு. ஒரு நல்ல டாக்டர் கூட்டு போமா? ஆமையா, அவர் ஒரு மெண்டல், நீ ஒரு மெண்டல். போய் வேலையை பார்த்துட்டு. பஜரங்க பலி ஜிஞ்சே. என்னங்க? ஐயோ, என்னது இது? கண்ணாடியில இப்படி உடைச்சு வச்சிருக்கீங்க. ஆஞ்சநேயர் மூஞ்சிய குத்திட்டாரு. கர்மம், ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் உங்களுக்கு பைத்தியம் முத்தி தான் போச்சு. பாரு, கண்ணாடி துண்டுல எல்லாம் ஆஞ்சநேயர். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. போங்க, போய் பாருங்க. போங்க, போய் பாடுங்க. இல்ல, தாங்க முடியல. பாடுங்க பேசாம. அம்மா, இங்க பாருங்க, கண்ணை மூடிட்டு ஒழுங்கா தூங்குங்க. காத்தால ஃபேமிலி டாக்டர் வந்து பாக்க சொல்றேன். கூடயே படு, எங்கேயும் போயிடாது. வெக்கமா இல்ல வயசு பொண்ணு வச்சுட்டு? ஐயோ, அந்த அர்த்தத்துல சொல்லல, கூட துணைக்கு படுக்க சொன்னேன். சும்மா இருங்க, விடுங்க. பேசாம நீங்க தூங்குங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. தூங்குங்க. ஹலோ, ஹூஸ் திஸ்? யுவர் எனிமி. என்னது? சரியா கேக்கலையே. எதிரி, உன்னுடைய எதிரி. ஓ, நீயா? நான் உன்னை எதிரியாவே நினைக்கலையே.
ஆனா என்னுடைய எதிரி நீதான். ஜிம்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல என்னோட காதல கந்தலாக்குனது நீதான். காதலா? ஓ யாரு? அந்த பொண்ணு லலிதாவா? நான் தான் என் கண்ணால பார்த்தனே, அவ உனக்கு கேரே பண்ணல. முதல்ல காதல்னா மனசு ஜெயிக்கணும். இப்படி நீ ஒரு வில்லன் மாதிரி பிஹேவ் பண்ணு வச்சுக்கோயேன், அவ உன்னை திரும்பியே பார்க்க மாட்டா. பாப்பா, கண்டிப்பா பாப்பா. நீ யார காதலிக்கிறியோ அந்த லலிதாவே எனக்கு கிடைப்பா. அப்படி கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ கிராண்ட் சக்சஸ். மிஸ்டர் பரமசிவம், உங்களுக்கு ஹை பிபி இருக்கு, கொலஸ்ட்ராலும் இருக்கு, அடிக்கடி மயக்கம் வேற வருதுன்னு சொல்றீங்க. நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. கரெக்டா வேலைக்கு மாத்திரை கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. குறிப்பா நீங்க வந்து டென்ஷனே ஆகக்கூடாது. நல்ல சொல்லுங்க டாக்டர். ஏற்கனவே டென்ஷன் ஆகி 2 ஆட்டம் ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு, 3 ட்ரிப் ஹார்ட் அட்டாக் வந்துட்டா எனக்கு யாரு இருக்காலும் எங்க போவாச்சு. டென்ஷன் ஆகாதீங்க. பின்ன டாக்டர், ராத்திரி படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே கனவுல ஆஞ்சநேயர் வந்து பயமுறுத்துறாரு. நீங்க வந்து நான் கொடுக்குற டேப்லெட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே ஓகே ஓகே, டேக் ரெஸ்ட். நான் போயிட்டு வரேன். நான் கூட வரேன். யாருக்கோ மந்திரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க. யாருக்கு மந்திரிக்கணும்? உனக்குதான். உனக்கு மந்திரிக்கதான். நீ தானே எப்பவும் எல்லாருக்கும் மந்திரிப்ப. இன்னைக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு மந்திரிக்க போறோம். நீங்க கூப்பிட்டு இருந்தா நான் உங்க வீட்டுக்கே வந்திருப்பேன். பொய் சொல்லி இங்க கூப்பிட்டு வந்து ஒரு எதிரி கூப்பிட்டா அவ்வளவு சுலபத்துல வந்துருவியா? நான் யாரையுமே எதிரியா நினைக்கிறேன். நீ யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்ல. ஆனா என்ன அழிக்கிறதுக்கு மட்டும் மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணுவோம், அப்படிதான். நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு எதுவுமே புரியாதியா? என்ன அழிக்கிறதுக்கு நீ ஆஞ்சநேயர் அனுப்பல? யாரு? என் பையன் ஆஞ்சநேயரா சொல்றீங்க? கிண்டலா? கிண்டலா? தபர, நீ கும்பிடுறியே அந்த ஆஞ்சநேயர். ஏன் இப்படி உளறீங்க? உளரலையா, என்ன உளர வச்சுட்ட. இவன் பேரு முத்து. முத்து இவன் ரூபத்திலயும் என் ரூபத்திலயும் ஆஞ்சநேயர் வந்து என் வீட்டுல கண்ணாடியில நிக்கிறாரு. கண்ணாடியை உடைச்சா சில்லு சில்லாகி எல்லாத்துலயும் ஆஞ்சநேயர் தெரியறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் இல்ல, நீங்க தான். ஆஞ்சநேயர் பட்டு இடிச்சிட்டு நீங்க காலனி கட்ட ஆசைப்பட்டதான் இதுக்கெல்லாம் காரணம். இதோட அதை விட்டுருங்க. வேணாம். விட மாட்டேன். லலிதா காலனி கட்டியே தீர்வேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க மனுஷனுக்கு எதிராக சவால் விட்டா பரவாயில்ல, கடவுளுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க. நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கவே முடியாது. என்ன முதலாளி வாழ வாழன்னு பேசிட்டு இருக்கீங்க? 4 தட்டு தட்டி கையெழுத்து போனா போட்டுட்டு போறான். அப்ப தட்டிடுங்க. அடி முதல்ல என்ன தொட்டுட்டு எங்க அப்பா அடி. வாங்க அடிய மறந்துட்டியா? வாப்பா போலாம். என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ